நல்லா ஆடுவார்னா பிரபுதேவாவுக்கு தான் ஓட்டு போடணும். நல்லா பாடுவார்னா எஸ்பிபியை தான் தோண்டி எடுத்துட்டு வரணும். நல்லா நடிப்பார்னா எங்க பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு தான் ஓட்டு போட வேணுவாங்க. நல்லா ஆடுவார் நல்லா பாடுவார் இங்கன்னா கச்சேரியா நடத்திக்கிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். கல்விக்கு சண்டை, வேலை வாய்ப்புக்கு சண்டை, உரிமைக்கு சண்டை, சமூக நீதிக்கு சண்டை, இத்தனை சண்டை நடத்தி கொண்டிருக்கிற போது ஜாதி மயமான ஒரு சமூகத்தில் எனக்கு ஜாதி இல்ல, சமூகத்துல ஜாதி இருக்கிறது உண்மைதானே. இந்த ஜாதி மயமாக்கப்பட்ட சமூகத்தில் சீர்மரபினர் விடுதியில் படித்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ஒருவர் வர முடிந்தது என்றால் அது நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் தான். வந்த உடனேயே வந்த இடத்தை மறக்காமல் அந்த இழிவை நீக்குவதற்காக ஜாதி பெயர்களை நீக்கி சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் தந்ததை வந்து சேர்த்திருக்கிறார். இது தேர்தல் கூட்டம். இந்த மேடையில் நின்று சொல்லுகிறோம், உங்கள் வெற்றி 100% உறுதி செய்யப்பட்ட வெற்றி. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவீர்கள். அதுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வரல, அவரை எதிர்த்து நிற்பதற்கு துணிச்சல் இருக்குல்ல, அவர்களை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய அளவிற்கு அண்ணன் மெய்யநாதன் அவர்களுடைய வெற்றி இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 தர இருக்கக்கூடிய சின்னம், புதுமை பெண் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம், நம் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் பறப்பதற்கு பயிற்சி தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தந்த சின்னம், விடியல் பயண திட்டத்தை பெண்களுக்கு தந்த சின்னம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சின்னம், அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம். வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க. மாண்புமிகு அமைச்சர், இந்த 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு மாநிலத்தின் ஆட்சிக்கு அமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுத்து சர்வாதிகாரத்தை வீழ்த்த, பாசிசத்தை வீழ்த்த நடைபெறுகின்ற தேர்தல் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் நாம் பெறுகின்ற வெற்றி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி 2029 பாசிச சக்திகளை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வாக்களிக்கின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய வாக்கும் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. நான் போடுகின்ற ஓட்டு யாரும் விருப்பப்பட்டவர்கள் அல்ல. 63,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம தொகுதியில் வாங்கினாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறார்கள் என்றால் இவர்கள் வயிறார நிம்மதியாக மகிழ்ச்சியாக அந்த நிதியை பயன்படுத்தி அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை வாழ வைக்க நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் பொதுநலத்தோடு. அது மட்டுமல்ல, 26 லட்சம் விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். விவசாயம் சார்ந்த பகுதி தான் நம்ம பகுதி. அப்படி என்றால் 26 லட்சம் விவசாயிகள் தொடர்ந்து இலவச மின்சாரம் பயன்படுத்த வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும். நிறைய பேர் நம்ம மாடி வீட்டில் இருக்கோம், நல்ல வீட்டில் இருக்கோம், ஆனா இன்னும் குடிசையில் ஓட்டு வீட்டில் இருக்காங்க. கஜா புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் வீடற்று இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த 3 வருஷத்துல நம்ம தொகுதியில 4000 வீடு கட்டியிருக்கோம். 10 வருஷத்துல இந்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடு 35,000 கோடி ரூபாயில நம்ம முதலமைச்சர் கட்டித்தரேன்னு சொல்றார். வீடு இல்லாத குடிசையில் ஓட்டு வீட்டில் இருக்கின்ற அவர்களும் மாடி வீட்டில் வசிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திட்டங்கள் மூலமாகத்தான் கல்வியில் சிறந்து விளங்குகிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். எல்லோரும் வளர்ச்சி அடைவதற்கு ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இருக்கிறார். எல்லோரையும் பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகள் அத்தனையும் பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார். ஏன் தாய்மொழி தமிழை பாதுகாக்கின்ற தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர். ஆக இந்த நேரத்தில் அனைவரும் உறுதியெடுத்து செல்வோம். கூட்டத்திலிருந்து கலந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வாக்கும் உதயசூரியனுக்கு வாக்களிப்போம், தமிழ்நாட்டை பாதுகாப்போம். மீண்டும் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவரை முதல்வராக்குவோம் என்ற உறுதியோடு செல்லுங்கள். 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக 2500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் என் கனவில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு 3000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்து ஆலங்குடி தொகுதி முழுவதும் இந்த மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி நிறைய பேசுவதற்கு கருத்துக்கள் சிந்தனைகள் இருந்தாலும் இந்த மண்ணை நேசிக்கின்ற நான்
இந்த மக்களை நேசிக்கின்ற நான் இன்னும் இந்த மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு என் உயிர் உள்ளவரை நான் உழைப்பேன். அதற்காக நீங்கள் உதயசூரியன் வாக்களித்து தாருங்கள் கேட்டு நமது செல்லம் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நமது செல்லம் வெற்றியின் செல்லம், ஏழை எளிய மக்களின் செல்லம், கலைஞர் மகளிர் உரிமை தலைவர் என்ற செல்லம், கீரமங்கலத்தில் புதிய ஊராட்சி ஒன்றியம் தர இருக்கின்ற செல்லம். நன்றி, வணக்கம்.